கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மிடத்துல என்னத்தை எதிர்பார்க்கிறாரு, அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, கர்த்தர் எதை நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறாரு? நம்மள ஒரு பணக்காரன் ஆக்கி பார்க்கணும், இல்ல ஒரு உயர்ந்த இடத்துல எடுத்து வச்சு பார்க்கணும் அப்படின்ற நோக்கமா கர்த்தரோட உன்னதமான நோக்கம்? கர்த்தரோட நோக்கம் நம்மள ஒரு பணக்காரன் ஆக்கி பார்க்கறதும் ஒரு ஒரு உயர்ந்த இடத்துல நம்மளை வச்சு பார்க்கறது. அதான் இந்த உலகத்துல ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கறதும், உலகத்துல ஒரு பணக்காரனா வச்சு பார்க்கறதும் அதுவா தேவனுடைய சித்தம்? தேவனுடைய சித்தம் எதுவா இருக்குது? நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 12:2. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபப்படுங்கள். இந்த வேத வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்தோட வேஷத்தை தரித்துக் கொள்ளாதீங்க. அநேக இடத்துல பாக்குறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ளணுமா, பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியமும் பரிபூர்ணமான சித்தம், தேவனுடைய என்ன சித்தம் வச்சிருக்கிறார் நம்ம குறித்து, சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக அதை அறிந்து கொள்ளும்படியா அந்த காரியத்தை தேவன் என்ன செய்யணும்னு இருக்கிறாரு, நமக்குள்ள கர்த்தர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரு அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்ம மறுரூபமாக்கப்படணும். நம்ம என்னத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? உலகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். உலகத்துல கர்த்தர் என்ன உலகத்துல ஒரு உயர்ந்த இடத்துல வைப்பாரு, ஒரு பணக்காரனா ஆக்குவாரு, தாழ்ந்த இடத்துல உயர்த்தி வைப்பாரு. இதுதான் நம்ம கிறிஸ்தவங்க அநேக பிரசங்கத்துல பாக்குறோம். கர்த்தர் உன்னை மேல உயர்த்துவாரு, கர்த்தர் உன்னை மேல உயர்த்தி வைப்பாரு. இதுதான் கர்த்தரோட பிரசங்கமா இருக்குது அநேக இடத்துல நம்ம பாக்குறோம். ஆனா தேவன் எதுக்கு நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறாரு? இந்த உலகத்துல ஒத்த வேஷம் தெரியாமல் இயேசு கிறிஸ்து உலகத்துல இருந்தாரு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தோட வேஷத்தை தரித்துக் கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து உலகத்துல வருகிறதான எந்த மதிப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ளல. இயேசு ஏற்றுக்கொள்ளல. இந்த உலகத்துல உண்டாகிறதான கிடைக்கிறதான மதிப்பு மரியாதையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா ஒரு இயேசுவை ராஜாவாக்கிடலாம்னு பார்த்தாங்க, முடியல. இயேசு இந்த உலகத்துக்குரிய ராஜ்யத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து விரும்பல. உலகத்துல ஒரு முதன்மையான இடத்துல உட்கார்றதையோ ஒரு மேன்மையான இடத்துல இருக்கிறதையோ இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கல. அது அவருக்கு வேணாம். அப்ப இயேசு சொல்லியிருக்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதா கிட்ட வரான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப இயேசு எப்படி நடந்தாரு அது போல நம்ம ஜீவிக்கும்படியாதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். பல பேருக்கு நம்ம பாக்குறோம், பல இடங்கள்ல ஒரு வசதியான வாழ்க்கையை கொடுத்துருவார் ஆண்டவர். நீங்க ரட்சிக்கப்பட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு வசதியான வாழ்க்கையை வந்து கொடுத்துருவாரு. இதுதான் அநேக இடத்துல கேட்கிற காரியமா இருக்குது. உங்களுக்கு வசதியாக்கிடுவாரியா உங்களை இயேசு? நீங்க ரட்சிக்கப்பட்டு படுங்க, உங்களை இயேசு வசதியான வாழ்க்கையை தருவாரு, வளமான வாழ்க்கையை தருவாரு அப்படின்னு அநேக பிரசங்கத்துல அநேக பேர் சொல்றத பாக்குறோம். சில பேர் சுவிசேஷம் சொல்லும் போது இததான் சொல்லி ஜனங்களை ஏமாத்தி கொண்டாடுறதா பாக்குறோம். ஆனா இயேசு எதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரு? நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியா நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியா தெரிந்து கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு நம்ம பாக்குறோம், இந்த நோவா காலத்துல பார்க்கும்போது ஜலப்பிரளயம் வருது. ஜலப்பிரளயம் வரும்போது அந்த நோவா எல்லா இடத்துலயும் பிரசங்கம் பண்ணாரு, இதோ ஜலப்பிரளயம் வரப்போகுது, ஜலப்பிரளயம் வரப்போகுது, எல்லாரும் வந்து இந்த பேரைக்குள்ள வாங்க. எல்லாம் நோவாவை பார்த்து சிரிச்சாங்க. ஆனா யாருமே வரல. நோவாவோட குடும்பம் 8 பேர் தான் அந்த நோவா பேரையில இருந்தாங்க. அவங்க காக்கப்பட்டாங்கன்னு பாக்குறோம். ஆனா அவங்க காக்கப்பட்டு நோவா பேரையில இருந்தாங்களே. அப்ப நோவா பேரையில காக்கப்பட்டு இருக்கும் போது அங்க ஒரு சுகமான வாழ்க்கையா வாழ்ந்திருப்பாங்க? பூமியில கிடைக்காத சுகமான வாழ்க்கையாக வாழ்ந்திருப்பாங்க? இல்ல. அவங்க அங்க நொறுக்கப்பட்டிருப்பாங்க. பல விதமான கஷ்டம் இருந்திருக்கும். அவங்க தண்ணி ஏறிக்கிட்டே போகுது, பேரை என்ன செய்யுது அப்படியே நகர்ந்து போகுது. இப்படியே அலை அடிக்க தண்ணி அடிக்க அந்த பேரை என்ன செய்யுது, இப்படியே ஆடுது. மழை வேற அடிக்குது, உடஞ்சிக்கிட்டு பிச்சுக்கிட்டு போயிருமான்னு பயம் இருக்கும்.
அவங்க தேவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தாதான் உள்ளுக்கு சந்தோஷமா இருக்க முடியும். அவங்க தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையினால தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையினால விசுவாசத்தினால மழை அவங்க பேரையில மட்டும் மழை அடிக்கல, அவங்களோட பேரை ஒட்டி அந்த தண்ணீர் போற வேகத்துல ஆடலன்னு சொல்ல முடியுமா? தண்ணீர் போற வேகத்துல அந்த பேரை ஆடிச்சு. அது மழை பெய்யும் போது கூரையெல்லாம் பிச்சுக்கிட்டு போகத்தக்கதான மழை வந்துச்சு. ஆனாலும் அவங்க பயப்படாம இருந்தாங்க. ஏன் பயப்படாம இருந்தாங்க? தேவன் நம்மள இந்த பேடைக்குள்ள வச்சிருக்கிறாரே, கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அவங்க தேவன் மேல நம்பிக்கை இல்லைன்னா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? ஐயோ இவ்வளவு பெரிய வெள்ளம் வருது, நம்ம இதோட அழிஞ்சு போனோம் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா தேவன் தான் அவங்களை தெரிந்து கொண்டு அந்த பேடைக்குள்ள வச்சிருக்கிறார். அந்த பேடைக்குள்ள ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்களா? இல்ல, அவங்க நொறுக்கப்பட்டிருப்பாங்க. உலகத்துல செய்யறதான அநேக காரியங்களை செய்ய முடியாது. உள்ளுக்கு பாம்பை பிடிச்சு போட்டிருக்கு, எல்லா மிருகத்தையும் வச்சிருக்கிறாங்க. அந்த மிருகம் அவங்களை கடிக்க வாய்ப்பு இருக்குது. சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, கரடி இருக்குது, எல்லா விதமான பிராணிகளும் இருக்குது. அவங்களை கொத்தி போடுறதுக்கும் அவங்களை கொண்டு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படியே அவங்க இருந்தாங்கன்னா கர்த்தர் அவங்க அந்த பேடைக்குள்ள பாதுகாத்தாங்க. இப்படி எல்லாம் ஆபத்து இருந்துச்சு. அவங்க உல்லாசமா இருந்துகிட்டு அந்த பேடைக்குள்ள இருந்துகிட்டு அப்புறம் பிற்பாடு அந்த ஜலம் வந்தன பிறகு வெளியே வரல. அவங்க கஷ்டப்பட்டுதான் இருந்தாங்க. அது போல நாமும் கர்த்தர் நம்மளையும் கர்த்தர் ஒரு பேடைக்குள்ள வைத்திருக்கிறார். இதுல அந்த பேடைக்குள்ள அநேக கஷ்டங்கள், பாரங்கள், பிரச்சனைகள், எல்லாம் பலவிதமான சூழ்நிலைகள் வரலாம். ஆனா வந்தாலும் நம்ம ஒரே ஒன்றுதான் நம்ம நினைக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நம் கர்த்தரை விசுவாசிக்கணும். அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி வரைக்கும் நம்மை நடத்துவார். எப்படி தேவன் தாமே அந்த நோவாவோட குடும்பத்தை பேடையில வைத்து பாதுகாத்தாரோ அதே போல இந்த சபிக்கப்பட்ட உலகத்துல தேவன் தாமே நம்மளை மட்டும் கொண்டாந்து அன்பின் குமாரனோட ராஜ்யத்துக்குள்ள வைத்திருக்கிறார். அன்பின் குமாரனோட ராஜ்யத்துக்குள்ள நம்ம வைத்து கர்த்தர் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறார். நம் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வாரு? நம்மை பாதுகாக்கிறவரா இருக்கிறாரு. நம்ம தொடர்ந்து நம்ம அன்பின் குமாரனோட ராஜ்யத்துல இருக்கணும்னு கர்த்தர் உறுதிப்படுத்திக்குவார். இப்படியாக பல விதமான பிரச்சனைகள் உலகத்துல இருக்குதான். ஆனால் இருந்தாலும் கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கும் போது எல்லா பிரச்சனையும் கர்த்தரை எடுத்து போட வல்லவரா இருக்கிறார். ஏதோ சுகபோகமா இருந்து பஞ்சு மத்தியில படுத்துக்கிட்டு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியாது. நம்ம உலகத்துல ஜீவிக்கிறபடினால அநேக விதமான ஆபத்துகள் இருக்கு. இந்த உலகம் சபிக்கப்பட்ட பூமி. இந்த உலகம் சபிக்கப்பட்டு போய் கிடக்குது. ஆதாமின் பாவம் மீறுதலின் நிமித்தம் உலகம் சபிக்கப்பட்டு காணப்படுது. அப்ப அந்த உலகத்துல நம்ம ஜீவிக்கிறோம். அந்த சபிக்கப்பட்ட உலகத்துல இயேசு கிறிஸ்து நம்மோடு இல்லாட்டி நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியாது, ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ முடியாது, அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து இல்லாம நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. தொடர்ந்து வாசிக்கிறோம். 1 யோவான் 4:12. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூர்ணப்படும். பாருங்க, உலக ஜனங்க தேவனை பார்த்ததில்லை. தேவனை கண்டதில்லை, தேவனை உணர்ந்ததில்லை. அப்ப அவங்களுக்கு தேவன் யாருன்னு தெரியாது. தேவனோட சுபாவம் எப்படிப்பட்டது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கடவுள் தவறு செஞ்சா அவரை போய் கொல்லும், இது தவறு செஞ்சா அவனை போய் கொல்லும், இந்த கடவுள் போய் அவனை கொல்லும், இதுதான் அவங்களுக்கு தெரியும். தேவனோட உண்மை தன்மை தெரியாது. உண்மையான தன்மை எப்படிப்பட்டதுன்னு உலக ஜனங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த வேத வசனங்க அழகா சொல்றதை பார்க்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். நம்ம ஒருவருக்குள் ஒருவர் அன்பு கூறும் போது தேவன் நமக்குள்ள இருந்திருக்கிறார். ஏன்னா தேவன் அன்பா இருக்கிறார்னு பார்க்கணும். இப்ப ஒருவரிடத்துல ஒருவர் அன்பு கூர்ந்தா, இப்ப நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் அதனால முற்றிலும் தேர்ந்தவன் ஆயிட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப தேவன் பிரசங்கிக்கும் போது இந்த காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லும் போது நான் என்னை சரி பண்ணிக்கொள்ள ஆரம்பிக்கணும். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து அந்த கற்பனையை நான் கை கொள்ளாம இருந்தா நான் பரலோகம் போக முடியுமா? நான் பரலோகம் போக முடியாது. ஒருவேளை நான் பிரசங்கம் பண்றவனா இருக்கலாம், ஆனாலும் இந்த நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதான காரியத்துல நானும் உண்மையுள்ளவனா இருக்கணும். அப்ப நானும் உண்மையுள்ளவனா இருந்தாதான் கர்த்தர் என்ன செய்வாரு? எனக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பாரு. நான் உங்களுக்கு எல்லா நல்ல காரியங்களை போதிச்சு கொடுத்துட்டு நீங்க நல்ல கர்த்தருக்குள்ள வளர்றீங்க, ஆனாலும் நான் அந்த வழியில நடக்காட்டி எனக்கும் நரகம் தான். வேத வசனத்துல வாசிக்கிறோம், தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்ட
கண்டதில்லை. அப்ப தேவனை எப்படி அவங்க பார்க்க போறாங்க? நம்முடைய மூலியமா தான், நம்முடைய சுபாவத்தின் மூலியமா தான் அவங்க பார்க்க போறாங்க. அவங்க நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கு, ஓ இவங்களே எப்படி இருக்கிறாங்க, இவங்களோட சுபாவம் இவ்வளவு நல்லா இருக்குது, அப்ப இவங்களை அழைத்தாரே தேவன் இயேசு கிறிஸ்து, இவரோட சுபாவம் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட சுபாவம் எனக்கு வேணும். நம்ம போய் 4 பேர்கிட்ட சொல்லி இயேசு உங்களை அழைக்கிறாரு, இயேசு உங்களை அழைக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்குது? நம்ம ஜீவியம் ஒரு நாத்த அடிச்ச ஜீவியமா, அருவருக்கத்தக்க ஜீவியமா இருந்துச்சுன்னா, ஒருவரை ஒருவர் நேசிக்காம, வாயை திறந்தாலே கெட்ட பேச்சு, வாயை திறந்தாலே சண்டை, ஒரு இடத்துல போய் சமாதானத்தை உண்டு பண்ணுவான்னு பார்த்தா ஒரு இடத்துல போய் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுகிறதான ஆவி நம்ம கிட்ட இருந்தா ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்களா? நம்ம சொல்லலாம் இயேசு நல்லவரு, அவங்க சொல்லுவாங்க இயேசு நல்லவர் தாயா, ஆனா அவரை வழிபட்டு வரலே நீ எப்படி இருக்கிற, அவரை வழிபட்டு வரலே நீ எப்படி இருக்கிற? நம்ம முன்பு எப்படி இருந்தோம், எப்படி இருந்தோம்? மாம்சத்தின் கனிகளை கொடுக்கிறவர்களாக இருந்தோம், மாம்சத்தின் கனிகளை கொடுக்கிறவர்களாக இருந்தோம். இப்ப ஆவியின் கனி கொடுக்கும்படியா கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதான் கர்த்தருடைய நோக்கமா இருக்குது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சையடக்கம், சாந்தம், நற்குணம், விசுவாசம், இப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கும்படியா தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அப்ப நம்ம கனி கொடுக்கக்கூடியதான ஜீவியம் செய்யும்படியாதான் கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறான்னு பார்க்கிறோம். மாறாக நம்ம பழையபடி அந்த ரட்சிக்கப்படாத முடி கொடுத்துக்கிட்டு நம்ம மாம்சத்தின் கனிகள், கலாச்சாரம் 5:19 வாசிக்கிறோம், அந்த கனிகளை கொடுத்துக்கிட்டு இருந்தா நம்ம பரலோகம் போக முடியுமா? போக முடியாது. தேவனுடைய நோக்கம் என்ன? தேவனுடைய உன்னதமான நோக்கம் நாம் கனிகளை கொடுக்கணும். நம்ம கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோம். வேத வசனத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்துவோடு கூட வேர் கொண்டவர்களாகி வாசிக்கிறோம். கொடியானது தனித்திருந்தால் கனி கொடுக்காது, அது கிறிஸ்துவோடு மரத்தோடு வேரோடு ஐக்கியப்பட்டிருந்தால் தான் கனி கொடுக்க முடியும். நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறான்னு பார்க்கிறோம். அப்ப நம்ம கனி கொடுக்கக்கூடியதான ஜீவியத்தை செய்யணும். அதுக்காக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அப்ப தேவனை ஒருபோதும் எவனுமே கண்டதில்லை, உலக ஜனங்கள் கண்டதில்லை. தேவனோட சுபாவம் எப்படின்னு தெரியாது. நம்முடைய அந்த சுபாவத்தை, தேவனுடைய சுபாவத்தை அறிந்து கொள்ள போகிறாங்க. அப்ப நம்முடைய ஜீவியம், நம்முடைய சுபாவம், அந்த உயிர்ப்பிக்கப்படாத சுபாவம், மறுரூபப்படாத சுபாவம் நம்ம கிட்ட காணப்பட்டுச்சுன்னா ஜனங்க வருவாங்க, பார்த்து என்ன செய்வாங்க, இவ ஜீவியமே இப்படி இருக்குதே, நம்ம போனா நம்ம இன்னும் நம்முடைய ஜீவியம் இன்னும் கெட்ட ஜீவியமா தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்ப நம்ம தேவன் என்ன செய்திருக்கிறாரு? தேவன் நம்ம எதுக்கு அழைத்திருக்கிறாரு? கனி கொடுக்கக்கூடியதான ஜீவியம் செய்யும்படியா நம்மளை அழைத்திருக்கிறாரு. நம்முடைய சுபாவம் மாறணும். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம சுபாவம் மாறணும். வேத வசனத்துல வாசிக்கிறோம், ஒருவருக்கொருவர் கடிச்சு பச்சித்தீர்களானால் அழிவீர்கள், ஒருவருக்கொருவர் கடிச்சு பச்சித்தீர்களானால் அழிவீர்கள் வாசிக்கிறோம். 1 யோவான் 4:20 வாசிக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நம்ம தேவனிடத்துல அன்பா இருக்கிறோம்னு சொல்றோம், ஆனா காண்கிற சகோதரனிடத்துல அன்பு இல்லை. அப்ப காணாத தேவனிடத்துல எப்படி நீங்க அன்பு கூறுவீங்க அப்படின்னு தேவன் நம்ம இடத்துல கேட்கிறாரு. காண்கிற சகோதரி கிட்ட அன்பு இல்லை, ஆனா தேவனிடத்துல எப்படி அன்பு கூறணும்? அப்ப நம்ம எப்படி இருக்கணுமா? பொய்யர்களா இருக்கணுமா? அந்த வசனத்தை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற மாத்திரம் இல்ல, நானும் இதை பார்த்து நானும் திருத்திக் கொள்ள வேண்டியதா இருக்குது. ஊழியக்காரன் சொன்னா பெரிய பரிசுத்தவான் இல்ல. ஊழியக்காரன் சொன்னா என்ன செய்ய, ஊழியக்காரன் பின்னானைகளை விட்டு, அதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நான் முற்றிலும் தேர்ந்தவன் இல்ல, பின்னானவைகளை விட்டு முன்னானவரை நாடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம பார்க்கிறோம் வேதவசனம் எதை வலியுறுத்துது நம்ம பார்க்கிறோம். கனி கொடுக்கக்கூடியதான ஜீவியை செய்யணும், கனி கொடுக்கக்கூடியதான ஜீவியை செய்யணும். நேசிக்கிற எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர்களா இருக்கணும். நம்ம பார்க்கிறோம் அநேக வேலைகள்ல இந்த மாம்சத்தின் கிரியைகள் தான் என்ன செய்யுது, மாம்சத்தின் சுபாவம் தான் நம்ம பிச்சுக்கிட்டு நமக்குள்ள வெளியாகும். எல்லா வேலையும் நம்ம கூப்பிடாத நேரத்திலும் தப்புன்னு பிச்சுக்கிட்டே, ஒரு பிரச்சனை வந்தவொடனே அப்படியே குமரிக்கிட்டு வரும் கோபம், குமரிக்கிட்டே கோபம் வரும். அந்த கோபம், அந்த மாம்சம் நமக்குள்ள எவ்வளவு இருக்குதோ அதை அப்படியே வெளிப்படுத்தி காண்பிக்கும். நம்ம இருதயத்தின் நிறைவு
வாய் பேசணும்னு வாசிக்கிறோம். இருதயத்தின் நிறைவு வாய் பேசுது. அந்த ஆத்திரம், கோபம், வைராக்கியம் எல்லாம் உள்ளுக்கு இருக்கும். திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, என்ன செய்யும்? உள்ளுக்கு இருந்து வரும். அப்படியே வந்து கக்கியும் ஜனங்க அதை காது கொடுத்து கேட்க முடியாது. அப்படிப்பட்டதான வார்த்தை மாம்சத்திலிருந்து வரக்கூடியதா இருக்குது. நம்ம வாசிக்கிறோம் மாம்சம் மாம்சம்னு சொல்றோம். மாம்சத்தின் கிரியை என்னையா? அது மாம்சத்தின் கிரியை என்ன? அது மாம்சத்தின் கிரியை கலாத்தியர் 5:19 வாசிக்கிறோம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப அந்த மாம்சத்தின் கனியை என்ன செய்யக்கூடாது? மாம்சத்தின் கிரியைகளை நம்மளுடைய ஜீவியத்துல காணப்படக்கூடாது. கனி கொடுக்கக்கூடியதான ஜீவியம் நம்ம செய்யணும். நம்ம மாம்சத்தின் கிரியைகளை மறுபடியும் செய்யும்படியா தேவன் நம்ம தெரிந்து கொள்ளல. மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கும்படியா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அப்ப மாம்சத்தின் கிரியைகளை அழித்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆவியின் கனிகளை கொடுக்க முடியும். மாம்சத்தின் கிரியைகள் நம்முடைய ஜீவியத்துல காணப்படுற வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது? ஆவின் கனிகளை நம்ம கனி கொடுக்கக்கூடியதான ஜீவியம் செய்ய முடியாது. நம்ம தேவனிடத்துல அநேக காரியங்களை கேட்கிறோம். ஆண்டவரே, காடி கொடு, வீடு கொடு, எல்லாத்தையும் கொடு, ரொட்டி கொடு, ரோஸ்க்கு கொடு, எல்லாத்தையும் கேட்கிறோம். ஆனா ஆண்டவரே, கனி கொடுக்கக்கூடியதான ஜீவியம் செய்யணும். ஆண்டவரே, நான் கனி கொடுக்கக்கூடியதான ஜீவியம் செய்யணும். நீங்க சொல்லி இருக்கிறீங்க மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கும்படியா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார்னு. நீங்க இந்த மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கும்படியா வந்திருக்கிறீங்க. இந்த என்னோட மாம்சத்தின் கிரியைகளை அழித்து போட்டு ஆவின் கனி கொடுக்கக்கூடியதான ஜீவியம் செய்ய எனக்கு கிருபை தாருங்க. எப்படி அந்த மாதிரி ஜெபிச்சிருக்கிறோமா? நம்ம ஜெபம் பண்றோம். 2வது ஜெபிக்கிறீங்க, 3வது ஜெபிக்கிறீங்க. என்னங்க பெரிய பட்டியல். ஆண்டவரே, காடி கொடு, வீடு கொடு, இது கொடு, அது கொடுன்னு பட்டியலை வச்சு கேட்கறதுக்கு தான் இருக்கு. என்ன பெரிய லிஸ்ட போட்டு 2வது 3வது ஜெபிக்கிறீங்க. என்னத்துக்கு ஜெபிக்கிறீங்க? இதெல்லாம் எனக்கு தேவையா இருக்குதுயா. ஆனா உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படணுமே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுமே, கனி கொடுக்கக்கூடியதான ஜீவியம் செய்யணுமே. இதுக்காக நம்ம பிரயாசப்படுறோமா? இதுக்காக தேவனிடத்துல ஜெபிக்கிறோமா? இதுக்காக தேவனிடத்துல உபவாசம் போட்டு ஜெபிக்கிறோமா? இல்ல. ஒரு உலகத்துல ஒரு காரியம் கிடைக்கணும்னா உபவாசம் போட்டு ஜெபிப்போம், முட்டிக்கால் போட்டு ஜெபிப்போம், எல்லாம் பண்ணுவோம், எல்லாம் செய்ய முடியுதோ எல்லாம் செய்வோம். ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேறி செல்றதுக்கு யாராவது பிரயாசப்படுறாங்களா? பிரயாசப்பட்டு ஆண்டவரே, எனக்கு நான் கனி கொடுக்கக்கூடியதான ஜீவியம் செய்யணும் ஆண்டவரே, அதுக்காக நான் உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யாரும் ஜெபிக்கிறாங்களா? அப்படி இருக்கணும். அப்படிப்பட்டதான ஜீவியம் செய்யணும். கனி கொடுக்கக்கூடியதான ஜீவியம் செஞ்சாதான் மத்தவங்க கிட்ட பேசும்போது நம்ம பேசுற பேச்சை கேட்டு ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க. அந்த வேதவசனத்துல வாசிக்கிறோம், அந்த நாட்கள்ல ஸ்திரீகள் என்ன செஞ்சாங்களாம்? கனி கொடுக்கக்கூடியதான ஜீவியம் செய்தாங்களாம். அவங்களோட நடக்கைகளை பார்த்து புருஷன்மார் ரட்சிக்கப்பட்டாங்களாம். புருஷன்மார் முதல் ரட்சிக்கப்படல, ஸ்திரீகள் ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க நடக்கைகளை பார்த்து புருஷன்மாரு ரட்சிக்கப்படுறாங்க. இப்ப கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க. நம்ம சொந்தக்காரங்க மத்தியில பார்க்கும் போதும் அநேக ரட்சிக்கப்படாதவங்க ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க. ரட்சிக்கப்படாதவங்க நம்ம சொந்தக்காரங்க வழியிலேயே பாக்குறோம். ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்பட்ட ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க. எத்தனை பேரை ரட்சிப்பு கொண்டாந்து இருக்கிறாங்க? சொந்த புரிச்சினிய ரட்சிப்பு கொண்டாட முடியல. அந்த காலத்துல என்ன செஞ்சாங்களா? அவங்களோட கிரியைகளை பார்த்து, அவரோட நடக்கைகளை பார்த்து புருஷமாறு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இன்னும் நம்ம மாம்சத்தின் கிரியைகளை செய்துகிட்டு இருந்தா யாரு ரட்சிக்கப்படுவா? நம்ம சொல்லலாம் இயேசு நல்லவரே, இயேசு உங்களை ரட்சிக்கிறாரேன்னு சொல்லலாம். ஆனா நம்ம அவங்க பார்க்கக்கூடியதான அடையாளம் நம்மகிட்ட என்ன இருக்குது? நம்ம கிட்ட அடையாளம் என்ன இருக்குது? இப்படியா ஜீவிக்கிறாரியா, அன்புக்கு மறுமொழி இப்படிதான்யா அப்படின்னு அவன் பேர் சொல்லக்கூடியதா. அதான் இயேசு அன்பு. அந்த இயேசு நம்ம கிட்ட காணப்படணும். அந்த இயேசு நம்ம கிட்ட காணப்படணும்னா அன்பு இருக்கணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சையடக்கம், சாந்தம், நற்குணம், விசுவாசம்.
இதெல்லாம் இருக்கணும். ஆனா நம்ம கிட்ட என்ன இருக்குது? கோபம், வைராக்கியம், சண்டை, பகை இப்படி இருந்தாக்கா எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? நம்ம நம்ம ஜீவியம் மற்றவங்களுக்கு ஒரு சாட்சி ஆகிடும். இயேசு உலகத்துல இருந்தாரு. இயேசு 33 வருஷம் ஜீவிச்சாரு. இயேசு வாழ்ந்ததான வாழ்க்கை, இயேசு சொன்னதான வார்த்தை, இயேசு ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி பிஹேவ் பண்ணாரு, எப்படி நடந்துக்கிட்டாரு, இதெல்லாம் இந்நாள் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவோட கனிகளை சொல்லி இப்படியா இருக்காரியா, இப்படியா பேசினாரியா இயேசு. இயேசு அந்த மரியாதை நினைச்சிருப்பா. இயேசு பாதப்படியில மார்த்தாள் மரியாதை 2 பேரும் இருக்கிறாங்க ஒரு வீட்டுல. மரியாதை இயேசு கிறிஸ்துவ கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டா. மார்த்தாள் என்ன செய்யறா? அநேக வேலை சமைச்சுக்கிட்டு இருக்கிறா. மரியாதை என்ன செய்யறா? இயேசுவோட பாதத்துல உட்கார்ந்து இயேசு பேசுறத கேட்கிறா. அதான் இயேசுவோட வார்த்தை, தேனின்னு பாட்டு படிச்சுமே, தேனினும் இனிமையை திவிட்டாத அமுதமே, தேடி கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. இயேசுவோட வார்த்தை அப்படியே தேன் ஊத்துற மாதிரி இருந்துச்சு. அந்த வேப்பர்ல தேன் ஊத்தி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இயேசுவோட வார்த்தை இனிப்பா இருந்துச்சு. கேட்க கேட்க இன்னும் கேட்கணையா, இயேசுவோட வார்த்தைய கேட்க கேட்க இன்னும் கேட்கணும். ஆனா இன்னைக்கு நம்மளோட வார்த்தையை யாரும் கேட்க முடியல, காது கொடுத்து கேட்க முடியல. அப்படி இருக்குது நம்மளோட வார்த்தை. நம்ம தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? கனி கொடுக்கக்கூடியதான ஜீவியை செய்யணும். அந்த மரியாதை என்ன செய்யறா? இயேசுவோட வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கா, காது கொடுத்து கேட்கிறா. மார்த்தாள் என்ன செய்யறா? ஆண்டவரே, என்ன ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையா? இந்த மரியாதை வீட்டு வேலை ஒண்ணும் செய்ய மாட்டா, நீங்க வந்திருக்கிறீங்க, சமைக்கிறதுக்கு கூட உதவி செய்ய மாட்டா ஆண்டவரே. இயேசு என்ன செய்யறாரு? சொல்றாரு, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலையா இருக்கிற, தேவையானது ஒன்று, அது மரியாதை பிடித்துக் கொண்டாள். மரியாதை அவளுக்கு தெரியுது தேவை எது, அது மரியாதைக்கு தெரியுது. இயேசுவோட பாதத்துல உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். நம்மளும் இயேசுவோட வார்த்தையை கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். நம்மளோட வார்த்தையும் அநேகர் கேட்கக்கூடியதா இருக்கும். ஐயோ, அங்க பக்கம், அந்த வழி பக்கமா, அந்த ரோட்டு பக்கமா, அந்த தாமான்ல அந்த ரோடு இருக்கையா, அந்த ரோட்டு பக்கம் போக முடியலையா, 2 காலையும் பஞ்சு வச்சுட்டு போக முடியுதா இருக்கு சத்தம். அந்த வார்த்தை ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருக்குதியா, அந்த வழியில போக முடியல, காதுல பஞ்சு வச்சுக்கிட்டு தான் போன போடுறது. அங்க இருந்து யார் சொல்றா? அவுஸ்வாசி ரட்சிக்கப்படாதுன்னு சொல்றான். ரட்சிக்கப்படாதுன்னு சொல்றான். ரட்சிக்கப்பட்டவங்க வீடு ஒண்ணு இருக்குது அங்க, அந்த வழியில போய்கிட்டு இருக்கிற வழியில ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு வீடு ஒண்ணு இருக்குது. ஆனா அவங்க வீட்டு பக்கமா போக முடியா, போறப்பெல்லாம் சண்டை. நான் போனாக்க காதுல பஞ்சு வச்சுக்கிட்டு தான் போவேன். இப்படியும் ஆள் என்ன சொல்றாங்க? சாட்சி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்டதான ஜீவியை நம்ம செஞ்சாக்கா எப்படி ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க? எப்படி ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க? அப்புறம் என்ன சண்டை? முருங்கைக்காய் சண்டை, முருங்கைக்காய் சண்டை, தக்காளி கத்திரிக்காய் நட்டு வச்சா அதுலயும் சண்டை, அந்த தாமான் பூரா சண்டை. இப்ப கிறிஸ்தவங்களோட ஜீவியம் இப்படி இருந்தாக்கா எப்படி ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க? நம்ம சொல்லலாம், இயேசு ரட்சிக்கிறாரு வாடி. முதலாவது நம்ம ஜீவியம் மாற்றப்பட வேண்டும். நம்ம ஜீவியம் கனி கொடுக்கக்கூடியதான ஜீவியமா இருக்கணும். நம்ம அநேக காரியங்கள் கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய ஜீவித்துல முன்னேறி செல்லும்படி அநேக காரியங்களை நம்ம கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிச்சிருக்கிறாரு. அந்த காரியங்கள்லாம் நம்ம கர்த்தருக்கு வெளிப்படுத்தான காரியங்களை நம்ம கேட்டு அப்படியே ஜீவிச்சா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரு. அநேக ஜனங்க நம்மளை பார்த்து ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம மாறாக நம்ம அதை கேட்டு இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டு போனாக்கா அதுக்கு பயன் இல்லை. கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டுறாரு, நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தர் சாதாரணமா நம்மளை தெரிந்து கொள்ளல. உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ள முன்குறிச்சிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்ன கிறிஸ்துவுக்குள்ள நம்ம முன்குறித்திருக்கிறாரு. அவர் நம்மை அழைத்திருக்கிறார். இறுதி வரைக்கும் நம்மை நடத்துவாரு. பரிசுத்தமா நம்ம ஜீவிக்கிறோமான்னு அவர் உறுதிப்படுத்திக்குவாரு. கனி கொடுக்கிறமான உறுதிப்படுத்திக்குவாரு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். இப்ப யாருக்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும்? நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். அவரு செய்வார். அவரு எல்லா காரியத்தையும் சரியாகவும் நெருக்கமாகவும் செய்ய வல்லவனா இருக்கிறார். நம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிச்சா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியதா இருக்கிறார். நம்ம சோதனை பண்ணுவோம். தேவனை மட்டும் நமக்கு ஆலோசனை கொடுத்தார். அந்த ஆலோசனை படி நடக்க கர்த்தர் கிருபை செய்யக்கூடிய சோதனை பண்ணுவோம். சோதனை